ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் சுந்தரி ராகவேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு கிட்ஸ் ஃபேவரட் டிஷ், அதாவது பீஸா. ஆனால் ரெகுலர் பீஸா இல்லை, பிரெட் பீஸா பண்ண போகிறோம். பிரெட் பீஸா செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் 4 துண்டு, வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியது, தக்காளி பாதி அளவு, கேப்சிகம் பாதி அளவு, ஸ்வீட் கார்ன் 1 கப், பிளாக் ஆலிவ் சிறிதளவு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சிறிதளவு, இட்டாலியன் சீசனிங் சிறிதளவு, ஆரிகானோ சிறிதளவு, நெய் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. குழந்தைங்க சாப்பிடும்போது ரா வெஜிடபிள்ஸாக கொடுக்க வேண்டாம். ஸோ நம்ம இதை சின்னதாக கொஞ்சமாக ஒரு வதக்கி அதுக்கப்புறம் நம்ம பீஸாவாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுப்போம். ஆயில் சூடானோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இதில் இந்த வெங்காயம் இந்த பச்சை வாசனை சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இதை கொஞ்சமாக ஒரு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அதை பீஸாவில் ஆட் பண்ணோன்னா அந்த ரா ஸ்மெல் இல்லாதனால நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் வதக்கல் போகிறோம் அதுக்கு. இப்போ நம்ம அந்த டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினா போகிறோம். இது நம்ம கடைகளில் வாங்குகிற பீஸா மாதிரி பயங்கர மசாலா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான். ஸோ பசங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கலாம். இப்போ கேப்சிகம், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சில பேர் குடமிளகா பிடிக்காது, சில பேருக்கு வெங்காயம் பிடிக்காது. இதெல்லாம் இப்படி பீஸாங்கிற பேரில் நம்ம குழந்தைங்க வயிற்றுக்குள்ளே தள்ளி விட்டுறலாம். இப்போ இந்த கார்ன் கொஞ்சம் போட்டுருலாம். கார்ன் நிறைய பிடிக்கும்னா கார்ன் நிறைய போடலாம், இல்லைன்னா இந்த வெஜிடபிள்ஸுக்கு ஏற்ற மாதிரி கார்னை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு சீசனிங் என்ன போடுறோன்னா, இதுவும் ஹெல்த்தியானது தான். இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் போடலாம். இந்த பிஸாவுக்கு வேணுங்கிற டாப்பிங்லாம் இதெல்லாம் தான். ஆரிகானோ அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். வேறுனா இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு கலக்கிடலாம். இந்த இட்டாலியன் சீசனிங் ஆரிகானோ இதெல்லாம் இட் ஹஸ் காட் ஆல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு உள்ள வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஆலிவ்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ஆலிவ்ஸை நம்ம அப்படியே முழுசாக போட்டால் வாயில் கிடைக்கும்போது பசங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதை நம்ம குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிடலாம். அது அப்படியே ஸோ இதை நம்ம ப்ரெட்டு மேலே வைக்கும்போது உங்களுக்கு வெஜிடபிள்ஸாக இந்த ஆலிவ்ஸும் உள்ளே போயிடும். நீங்கள் இதில் ஆலப்பினோ இதெல்லாம் கூட நீங்கள் சேர்க்கலாம். பசங்க சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலப்பினோ, ஆலிவ்ஸு இதெல்லாம் இந்த மாதிரி பிஸாங்கிற பேரில் உள்ளே தள்ளி விட்டுடலாம். பாஸ்தாலேயும் நம்ம போடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம போடும்போது நம்ம கடையில் வாங்குகிற பிஸா டேஸ்ட்டே வரும் அதில். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்லை எடுத்து ஹீட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் இங்கே ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீ தடவிட்டுலாம். நீங்கள் பட்டரும் தடவிக்கலாம். ஒரு சைடு தடவி வச்சா போகிறோம். ஏன்னா இன்னொரு சைடில் நம்ம வெஜிடபிள்ஸை போட்டு குக் பண்ணிவிடுவோம். நம்ம ஒரு சைடு குக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு சைடில் அந்த ப்ரெட்டு டோஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம கீ தடவி வச்சுட்டா போகிறோம்.
இப்போ தவா சூடான தவால இதை வச்சுட்டு இந்த நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெஜிடபிள்ஸை இதில் மேலே போட்டுடலாம். வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆலிவ்ஸ் சும்மா ஒரு 4-5 வச்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம வச்சு திணிச்சிடலாம் அவங்களுக்கு இந்த கட் பண்ண ஆலிவ்ஸு. இது ரொம்ப 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 நல்லது. திஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஹார்ட். இப்போ பிஸாக்கு வேணுங்கிற அந்த சீஸு, இது நம்ம மொசரல்லா சீஸ் போடலாம், பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை ஜவ்வு மாதிரி இழுக்கும். பட் அந்த மொசரல்லா சீஸ் வந்து பேக்காய் வரத்துக்குள்ள நமக்கு ப்ரெட்டு வந்து ரொம்ப கருகி போயிடும். அதனால் நம்ம சீஸ் ஸ்லைஸு யூஸ் பண்ணலாம். சீஸ் வந்து இட் ஹஸ் காட் லாட்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ பசங்களுக்கு வந்து அதுவும் நம்ம நல்லதாக தான் கொடுக்குறோம். கடையில் வாங்கி கொடுக்குற பீஸாவை காட்டிலும் இது எவ்வளவோ மச் பெட்டர். இதை நம்ம ஒன் சைட் குக் பண்ணிடலாம். இந்த சீஸ் உருகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணினா போகிறோம். ஸோ பை த டைம் உங்களுக்கு அடி பேஸ்லேயும் அந்த பிரெட் டோஸ்ட் ஆகிடும். ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் நம்ம பாதி குக் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடு இந்த சீஸும் மெல்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரெட் பீஸா வில் பி ரெடி. நம்மளோட பீஸா ரெடி ஆகிடுது, பிரெட் பீஸா. இதை நீங்கள் இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஓகே தான். இல்லை இது மேலே கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங், ஆரிகனோ எல்லாமே கூட நீங்கள் லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொடுத்தா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சுவையான கிட்ஸ் ஃபேவரட் பிரெட் பீஸா ரெடி ஆகிடுது. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. இன்னொரு நல்ல எபிசோடில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். செய்முறை: அடுப்பில் ஒரு கடாயை வைத்து சிறிதளவு எண்ணெய் சேர்க்க வேண்டும். எண்ணெய் சூடானதும் நறுக்கி வைத்துள்ள வெங்காயம் சேர்த்து வதக்க வேண்டும். அடுத்ததாக பொடியாக நறுக்கிய அரை தக்காளியை சேர்த்து வதக்க வேண்டும். அதன் பிறகு அரை கேப்சிகம் பொடியாக நறுக்கி அதனுடன் சேர்க்க வேண்டும். பச்சை வாசனை போக வதக்கிய பிறகு வேக வைத்த ஸ்வீட் கார்ன் தேவைக்கேற்ப சேர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று சேர நன்கு வதக்க வேண்டும். ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சிறிதளவு, இட்டாலியன் சீசனிங் சிறிதளவு, ஆரிகானோ சிறிதளவு சேர்த்து 1 நிமிடத்திற்கு வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரெட் துண்டுகளில் ஒரு பக்கம் மட்டும் படும்படி நெய் தடவி கொள்ள வேண்டும். அடுப்பில் தோசை கல்லை வைத்து சூடானதும் நெய் தடவிய பிரெட்டை வைத்து வதக்கி எடுத்து வைத்துள்ள வெஜ்ஜீஸ் 2 ஸ்பூன் சேர்த்து கொள்ள வேண்டும். நறுக்கி வைத்துள்ள பிளாக் ஆலிவையும் அதனுடன் சேர்த்து கொள்ளலாம். சீஸ் ஸ்லைசஸ் சேர்த்து சீஸ் மெல்ட் ஆகும் வரை வேக வைத்து எடுத்தால் ஹோம் ஸ்டைல் பிரெட் பீஸா ரெடி.